சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. புருஷன் என்ன ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ட்ரெஸ்ல எண்ணெயை ஊத்துன ஈத்தர வேலையை பார்த்த வந்தானே உன் புருஷன். அத பாத்துக்கிட்டு அந்த துணியை வாங்கிட்டு வந்த மனுஷனுக்கு கோவம் வராதா என்ன? நான் அவர் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, செருப்ப கட்டி அடிச்சிருந்திருப்பேன் எல்லாரையும். ஏதோ அவரா இருந்ததால கைய புடிச்சு ஆதங்கம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீ அவர் மேல கை வாங்குவியா? அவரோட வயசு என்ன, உன் வயசு என்ன? அது என்ன ஆள் ஆளுக்கு வேலைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, முதல்ல வேலைக்காரன்றது எந்த தப்பும் கிடையாது. உன் புருஷ மாதிரி சில்றத்தனம் பண்றதை விட வேலைக்காரன்றது எவ்வளவோ கௌரவமான வேலை தெரியுமா? ரெண்டாவது, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவங்க குடும்பம் இனிமே இந்த வீட்டுல வேலைக்காரங்க கிடையாது, புரியுதா? அது என்னோட மாமனார் குடும்பம், என்னோட மாமனார் குடும்பம். எல்லாருக்கும் தெளிவா காதுல கேட்டுச்சுல. திரும்பவும் சொல்றேன், இனிமே அவங்க வேலைக்காரங்க இல்ல, என்னோட மாமனார் குடும்பம். கேட்டுச்சா? கேட்டுச்சா? திரும்ப இன்னொரு வாட்டி அந்த வார்த்தைய சொன்னீங்க, வேலைக்காரங்கன்ற வார்த்தைய வரக்கூடாது. சொன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேலைக்காரன் தான் சொல்லுவோம். கேவலம் என் காலு கடியில வேலைக்காரங்களா வேலை செய்யறவங்கள அப்படி சொல்லாம ஜமீன்தார்னு சொல்ல முடியுமா? ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் பெத்த பொண்ண ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டி அடிக்கிறியா? ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கேன்டா, அவ அம்மா நான் இருக்கேன். ஏன் முன்னாடி அவளை அடி? யாருக்கிட்ட கை வாங்கிட்டு இருக்க?